ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் அண்ட் டெக். ஜூம் எப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் எப்போ தான் பார்க்குறோம். அதை வித்தியாசமாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூமில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான். இதுக்கு தான் நான் வாட்ஸ்அப் அல்லது வைபர் அதை யூஸ் பண்ணிட்டு போயிடுவேனேன்ட்டு நீ யோசிக்கலாம். வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப். இதில் செக் பண்ணுறது யாருக்குமே தெரியாது. ஸோ இது சீக்ரெட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆப் உதவியாக இருக்கும். நான் சொல்ற கதை யாருக்கு புரியுதோ இல்லையா திவ்யா உனக்குமா? அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா? ஜோக்ஸ் விட்டுட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மீட் அண்ட் செட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வர ஸ்பேஸில் மெசேஜ் ரிசீவர் விட்டு இமெயில் அட்ரஸை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு எட் இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் த செட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும், யாருக்குமே தெரியாது. இப்போ வாங்க அடுத்த ட்ரிக்குக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஜூம் ஓப்பன் பண்ணிக்கோ. அதில் நியூ மீட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஓப்பன் ஆகிற விண்டோவில் ஷேர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். அப்புறம் மறுபடியும் ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனையே கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் மேலே உள்ள மோ அப்படிங்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு விருப்பமானது எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட கேம் பிளே ரெக்கார்டிங் அல்லது வேறு யூடியூப் ரெக்கார்டிங் எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம அனோட்டேஷன் ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட், செலக்ட் மவுஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மற்ற ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸில் கிடைக்காத ஒரு ஃபீச்சர். இது நம்ம ஜூமை யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கும். இது வெரி சிம்பிள் ட்ரிக் ஒன்று தான். இருந்தாலும் நம்மகிட்ட ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஒன்று இல்லாத போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரெக்கார்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணுன்னு நம்ம என்ன செய்யணும்னா, ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம மீட்டிங்கை எண்ட் பண்ணோம்னா நம்மளோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நம்மளோட பிசியில் சேவ் ஆயிடும். இந்த ட்ரிக்கை நான் ஃபோனில் ட்ரை பண்ணி பார்க்கல, ஒன்லி பிசியில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லாஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை கெப்பாசிட்டி ஃபைல் ஒன்று எப்படி ஜூமில் சென்ட் பண்ணுறது அப்படின்னு தான். இதுக்கு தான் நான் டெலிகிராம் அல்லது கூகுள் ட்ரைவை யூஸ் பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கூகுள் ட்ரைவை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதே நேரத்தில் டெலிகிராமுக்கு நம்ம நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் பேக்கேஜஸ் எதுவும் கொடுக்குறதில்ல. ஆனால் ஜூமுக்கு அள்ளி வழங்குறாங்க. ஸோ ஜூமில் நம்ம இதை அனுப்புறதுனால நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபைலை ரிசீவ் பண்ண வேண்டியவர்கிட்ட நேமை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் சென்ட் அ ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ ஓப்பன் ஆகிற விண்டோவில் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சென்ட் பண்ண வேண்டிய ஃபைலை செலக்ட் பண்ணணும். நான் இப்போ ஒரு வீடியோ ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 510 MB உள்ள ஒரு வீடியோ ஃபைலை சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும் 510 MB. அது பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட் ஆகுது. தேவையான இதை நம்ம பாஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான போது ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.